நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஓய்வு நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆண்டவரே நீர் பாராட்டின தயவுகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தைகளையும் எங்கள் ஆத்துமாவையும் உமது கருத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள, இந்த நல்ல நிலமாகிய இந்த இடத்திலே அப்பா இந்த விதை விதைக்கப்பட்டு அப்பா உமக்கு கனி தரும்படிக்கு நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய அப்பா புறம்பான சிந்தனைகளை ஆண்டவரே உலக மனிதனை நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை விட்டு கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்திடுங்க சுவாமி. உங்களுடைய பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வர தடைப்பட்ட தாமதப்பட்ட மக்களையும் துரிதமாய் கூட்டி சேர்த்தரலும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு தருகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு சற்று நேரம் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுடைய செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை முதலாவது வாசிக்கலாம். அது 10ஆம் அதிகாரம் 38, 39ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போங்களா? எல்லாருமே எடுத்து வச்சிருப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வருடத்துடைய இந்த கேலண்டர்ல முதல் பத்தியில நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மார்ட்டின் லூத்தர் முதலாக புரட்சிகரமாக அவர் வெளியில வராது, சரிங்களா? ரோமன் கேத்தலிக் சபையிலிருந்து அவர் வெளியில வந்து அவர் அங்க ஒரு குருவானவரா இருக்கிறாரு. ஆனா அங்க போதிக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணர்ந்த பொழுது அவர் என்ன செய்யறாருங்க? இந்த வழியில போனா நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளா ஜீவிக்க முடியாது, கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. இவர்கள் புறம்பான ஒரு காரியங்களை, புறம்பான நடவடிக்கைகளை குறித்து இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் இவங்க போதிக்கிறாங்க என்கிறத அவர் உணர்ந்து அவர் ஒரு குருவானவரா என்ன பண்றாரு? அந்த தடைகளை உடைத்தெறிந்து புரட்சியை எழுப்பி அதுல இருந்து வெளியில வர்றாரு. அதனாலதான் நம்மள என்ன சொல்றாங்கன்னா புரொட்டஸ்டன்ட் அப்படின்னு என்ன அர்த்தங்க? புரட்சியாளர்கள். எங்கெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு புரட்சியை நாம எழுப்பக்கூடியவர்கள். முதலாக கிறிஸ்தவ திருச்சபைகள், புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் மீண்டும் உயிர் பெற்றது எப்பொழுதுன்னு கேட்டா அவருடைய காலங்கள்ல 1400கள்ல மார்ட்டின் லூத்தர்னாலதான் இந்த சபை மீண்டுமாக புத்துயிர் பெற்றது. எத்தனையோ ஆண்டு காலங்கள் மூடத்தனத்துக்குள்ள மூழ்கிய பிறகு இயேசுசாமி சும்மா இருப்பாருங்களா? அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து இந்த சபை, அந்த சபையை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மார்ட்டின் லூத்தரை எழுப்புகிறார். அதிலிருந்து வந்ததுதான் எல்லா திருச்சபைகளும். சிஎஸ்ஐ ஆகட்டும், மற்ற சபைகளாகட்டும், பெந்தகாஸ்டல் சபையாகட்டும், ஏஜி சபையாகட்டும், அப்படி ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? முதலாக ஒரு புரட்சியிலிருந்து ஒவ்வொன்றாக அப்படியே திரும்பவும் அதுக்குள்ள சில மாற்றங்கள்னு ஒவ்வொரு சபையும் இருந்தாங்க முயற்சி எடுத்து அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. எனிவே, இந்த சபையோடைய அஸ்திபாரம் என்ன தெரியுங்களா? இந்த லுத்ரன் திருச்சபையோட அஸ்திபாரமே இந்த வசனம் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் மாத்திரமே, நம்பிக்கை மாத்திரமே நம்மை ஆண்டவரிடத்துல சேர்க்கும் என்பதுதான் இந்த லுத்ரன் திருச்சபையோட அஸ்திபாரம். இந்த வசனத்திலிருந்துதான் அது துவங்குகிறது. நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 10:38, 39. விசுவாசத்தினால மாத்திரம்தான் நீதிமான் பிழைப்பான். நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறோம் என்று கர்த்தர் இங்க சொல்லுகிறாரு பாருங்களேன். 39ஆம் வசனம், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? ஆத்துமா ஈடேறும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அப்போ இந்த வசனத்தை ரெண்டையும் லிங்க் பண்ணி பாருங்களேன். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உண்மைதான். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான், கர்த்தருக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையினாலதான் நம்ம பிழைக்க முடியும். ஆனா அந்த விசுவாசத்தை பற்றி தேவன் மிக தெளிவாக, திட்டமும் தெளிவாக ஒரு வார்த்தையை கூறுகிறார். நீ எதை விசுவாசிக்கணும்?
நீ எதை விசுவாசிக்கணும், நீ எப்படி விசுவாசிக்கணும்? அதற்கான பதில் தான் 39ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உங்கள் ஆத்துமா ஈடேறும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். அப்ப ஆண்டவர் விசுவாசங்கிற ஒரு காரியத்தை, விசுவாசம்னா என்னங்க? தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதற்காக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த ஆத்துமா ஈடேறும்படிக்கு. இதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம். தேவ பிள்ளைகளாய் உங்களிடத்துல என்னிடத்திலும் கர்த்தரை எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? உன் விசுவாசத்தினால் நீ எதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்? உன் ஆத்துமாவை. உன் ஆத்துமா ஈடேறும்படிக்கு, அது ரட்சிக்கப்படும்படிக்கு. ஈடேறினா தூய தமிழா இருக்குது இல்லைங்களா? அது ரட்சிக்கப்படும்படி, காப்பாற்றப்படும்படி ஒரு விசுவாசம் உனக்குள் இருந்தால்தான் அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க முடியும். அப்ப நீதிமான்னு ஒரு மனுஷன் வாழணும்னா அவன் எப்படி விசுவாசிக்கிறவனா இருக்கணும்? இந்த ஆத்துமாவுக்காக விசுவாசிக்கிறவனா இருக்கணும். அப்ப இந்த ஆத்துமா என்ன ஸ்பெஷல்? இந்த ஆத்துமாவை எப்படி நம்ம இந்த ஆத்துமா ஈடேறும்படிக்கு, காப்பாற்றப்படும்படிக்கு நான் எப்படி விசுவாசிக்கணும்? அதெல்லாம் இந்த நாள நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த ஆத்துமாவை எப்படி ஆண்டவர் படைத்தார் என்பதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? இந்த உலகத்துல தேவன் மனிதன் வாழத்தக்க ஒரு கோளாக இந்த பூமி மாத்திரம் இருப்பது ரொம்ப ஆச்சரியம். இந்த உலகத்துல இல்ல, அண்ட சராசரத்துல எத்தனை கோள்கள் இருக்குதுங்க? கோடிக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள், எக்கச்சக்கமான படைப்புகளை தேவன் படைத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் விட இந்த பூமியில மாத்திரம்தான், இந்த பூமியை விட பல லட்சம் மடங்கு, கோடி மடங்கு பெரியதான கோள்கள் எல்லாம் உண்டு. சூரியன் பூமியை விட எவ்வளவு மடங்கு பெருசு? பல லட்சம் மடங்கு பெருசு. அந்த சூரியனை விட பல கோடி மடங்கு பெரிதான கோள்களும் இருக்கு. சரிங்களா? ஆனா அவற்றையெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த பூமியுடைய அமைப்பு, இந்த பூமியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இதோட தட்பவெப்பநிலை, இதோட புவியீர்ப்பு விசை, இது எந்த கோள்கள்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கணும், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமும் கிரையுமாக ஆண்டவர் படைத்து உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பூமியாக ஆண்டவர் இதை படைச்சிருக்கிறாரு. ஏன் நமக்கு தெரியல? ஏன் ஆண்டவர் இந்த பர்டிகுலரான இந்த ஒரு கோளை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்து கொண்டீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கோள் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அவரே இறங்கி தன்னுடைய உயிரை என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய படைப்பை நாம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாக நேர்த்தியாக ஆண்டவர் படைத்து முடித்திருக்கிறார். மனிதன் இந்த பூமியில உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாருங்க? படைத்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பிரித்தெடுத்தார். ஆண்டவர் அந்த சராசரங்களையும், தாவரங்கள், செடிகள், மனுஷன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் வேணும், ஒரு சிஸ்டம் வேணும். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். இதை எல்லாத்தையுமே ஆண்டவர் எதுல உருவாக்குனாருங்க? வார்த்தைகளினால இந்த மண்ணிலிருந்து, ஜலத்திலிருந்து ஆண்டவர் படைக்கிறார். பறவையில் ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்திலிருந்து திரளாய் பறவைகள் பிறப்பிக்க கடவுள்னு சொல்லும் போது என்ன ஆகுதுங்க? அதுல இருந்து வெளியில வருது. அப்போ மண்ணிலிருந்து, தண்ணியிலிருந்து தன்னுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து முடிச்சுட்டு மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? மண்ணிலிருந்து படைக்கிறார். இதோடு கூட அவர் நிறுத்தி கொள்ளவே இல்லை. இப்பதான் விசேஷமான ஒன்னை ஆண்டவர் உருவாக்க போகிறார். இதுவரைக்கும் படைச்ச எல்லாமே ஒரு நாள் அழிய போகுது இல்லைங்களா? எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக அழிய போகுது. புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் பிறப்பிக்க போகிறார். இந்த பறவைகள் எல்லாம் அழிந்து போக போகுது. இந்த மனுஷனுடைய சரீரமும் அழித்து போக போகிறது. ஆனால் ஆண்டவர் அதன் பிறகு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக அந்த கடைசி படைப்பு ஆண்டவர் படைத்ததுதான் அற்புதமான ஒரு படைப்பு. ஏன்னா அதுல சம்பவங்கள் மாற்றி மாற்றி எழுதப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பழுகி பெருகி ஆசீர்வதிப்பாரு. 2ஆம் அதிகாரத்துலதான் அவங்க ஜீவ ஆத்துமாவார். அதனால நான் போய் சொல்றேன். அற்புதமான கடவுளுடைய கடைசி படைப்பு என்ன தெரியுங்களா? ஆத்துமா. என்ன படைப்புங்க? ஆத்துமா. மனுஷன் ஆண்டவர் மண்ணில படைத்து அவனுக்கு உருவத்தை கொடுத்து அவனுடைய நாசியில என்ன பண்றாரு? ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாரு? ஊதுகிறார். அவருடைய அற்புதமான படைப்பு என்னன்னா, அவருடைய சுவாசம் நேரடியாக மனுஷனுடைய சரீரத்தின் மேல படும் பொழுது அது எந்த படைப்புக்குமே தேவைப்படல. தாவரங்கள், விலங்குகள், மரஞ்செடி கொடிகள், இல்ல ஊர்வன பரப்பனை எதுக்குமே இந்த படைப்பு, இந்த அவசியம் தேவைப்படவே இல்லை. அவருடைய ஜீவ சுவாசம் நேரடியாக மனுஷனுடைய சரீரத்தின் மேல படைக்க ஊதப்படும் பொழுது, அது நம்ம மேல படும் பொழுது என்ன உண்டாச்சுங்க? ஆத்துமா உண்டாகுது. நேரடியா கத்திரத்துல இருந்து வந்த மிக நேர்த்தியான ஒரு விஷயமாக தேவன் மனுஷனுக்கு கொடுத்தது என்னங்க? இந்த ஆத்துமா. சாதாரண விஷயம் இல்ல. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஆத்துமா ஈடேறும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு நாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்போ எவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் இந்த ஆத்துமாவுக்கு கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். இந்த ஆத்துமாவை குறித்து எக்கச்சக்கமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும்.
சரி, மனுஷனுக்கு ஆத்துமா இருக்குது, கடவுளுக்கு ஆத்துமா இருக்குங்களா? கடவுளுக்கு ஆத்துமா இருக்குதா? எரேமியா தீர்க்கரின் நூல் எடுத்துக்கொள்ளுங்களேன். எரேமியா நிறைய வசனங்கள் இருக்குது. நான் ஒண்ணு மட்டும் சுட்டி காட்டுறேன். எரேமியா 5:28 இவைகளை விசாரியா இருப்பேனும் வசனத்தை நம்ம இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறாரு. சில காரியங்களை சொல்லிட்டு, இப்படிப்பட்டவைகளை செய்கிற ஒரு ஆத்துமாவை, ஏன் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ? பல இடங்கள்ல ஆத்துமா குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, என் ஆத்துமா சோரம் போய், என் ஆத்துமா துக்கப்படுகிறதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு ஆத்துமா இருக்குதான்னு கேட்டா, ஆண்டவருக்கு ஆவி ஆத்துமா சரீரம்னு நம்மளை போல இன்னும் இல்லைங்க, உருவம் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ஆத்துமான்னு ஆண்டவர் இங்க மீன் பண்ண வருது அவருடைய உள்ளம். நம்ம புரிந்து கொள்ளுவதற்காக கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமா இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? வசனத்துல பாக்குறோம். கடவுளுக்கு கண் இருக்குதான்னு கேட்டா, நாம புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? கர்த்தருடைய உள்ளம், கர்த்தருக்கு ஆத்துமா இருக்குதுன்னா கர்த்தருக்கு ஒரு உள்ளம் இருக்குது. சரிங்களா? அதனால நம்ம அந்த உள்ளத்தை தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆத்துமான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோட அன்பு கூற முடியும், முழு பலத்தோட அன்பு கூற முடியும். முழு ஆத்துமாவோட எப்படி அன்பு கூறுறது? என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? எப்படி முழு ஆத்துமா எங்க இருக்குது? மனுஷனுடைய உடம்புக்குள்ள இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? அப்போ அது தூய தமிழ்ல நீங்க அதை எடுத்தீங்கன்னா, ஆத்துமா என்பது எதை குறிக்கிறது? உள்ளம். முழு உள்ளத்தோட, உள்ளத்துல நீ எந்த கசடு, எந்த தீமைகளையும் நீ வைத்துக் கொள்ளாத, உன் முழு இருதயத்தையும் தேவனிடத்துல நீ ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணு. அததான் என்ன சொல்றாருங்க ஆண்டவரு? ஆத்துமா என்று சொல்லுகிறார். மனித வாழ்க்கையோட அர்த்தமே எங்க தொடங்குதுன்னு சொன்னா, இந்த ஆத்துமாவுக்காக நம்ம வாழ்வதுலதான் தொடங்குது. ஆண்டவர் ஆத்துமாவை கொடுத்த பிறகுதான் அந்த மனுஷன் என்ன பண்றான்? ஆதாம் என்ன பண்றாங்க? எழுந்து நடமாடுகிறான். அது வரைக்கும் அவன் செத்த சரீரத்தை போல அவன் கிடந்தவன், எப்பொழுது தேவனுடைய ஜீவ சுவாசம் உள்ள வந்ததோ, ஆத்துமா உயிர் பெற்றதோ, அதன் பிறகுதான் அவனுக்கு வாழ்க்கையே தொடங்குது. அதைதான் ஆண்டவர் சிம்பாலிக்கா வச்சிருக்காரு. உனக்கு வாழ்வு ஆத்துமாவில இருந்துதான் தொடங்குச்சு. நீ அப்ப எதுக்காக வாழணும்? இந்த ஆத்துமாவுக்காக தான் நீ வாழணும். வசனம் அழகா சொல்லுது, நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல். நாம பின்வாங்கணும்னு சொன்னா எது கெட்டு போகுங்க? இந்த ஆத்துமா கெட்டு போகும். நம்ம கெட்டு போக இராமல் ஆத்துமா காக்கப்படும்படிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ரட்சிக்கப்படும்படிக்கு நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த முதல் கடமை தெரியுங்களா? உன் ஆத்துமாவை நீ வாழ வைக்கணும். உன் ஆத்துமாவுக்காக நீ பிழைக்கணும். இது எல்லா கரத்தின் கிரியைகளும் பிரயாசங்களும் இரண்டாவதுதான். ஆண்டவர் அழகா சொன்னாரு. மத்தேயு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தும்படிக்கு அவன் எல்லா கிரியைகளையும் செய்கிறான். நம்ம பாருங்க, இன்னைக்கு நம்ம அறிஞர்களை நம்ம பார்க்கிறோம், விஞ்ஞானிகளை நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய காரியங்கள். அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இந்த உலகத்துல இருக்குது. சரிங்களா? அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. எங்க காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து செய்வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், நிறைய ஃபேக்கல்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல அறிவுள்ள பிள்ளைகள்லாம் அதுல இன்வால்வ் ஆவாங்க. மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. நான் நிறைய வேலைகளை யோசிச்ச முடியும், இவ்வளவு அறிவு இவங்களுக்கு இருக்கே, ஆச்சரியப்பட்டதும் உண்டு. எவ்வளவு அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க. எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய புக் எழுதி இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல அவருடைய பப்ளிகேஷனுடைய படைப்பெல்லாம் வெளியிடுவாங்க. சரிங்களா? அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். சரி, இவ்வளவு அறிவா இவங்களுக்கு, இவ்வளவு திறம்பட இவங்க யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, செயல்படுகிறாங்க. 24 மணி நேரமும் அவங்களுடைய தாகமெல்லாம் எதுல இருக்கும்னா, அடுத்து புதிய கண்டுபிடிப்பு எதை செய்யணும், எதை படைக்கணும். உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சாப்பிடுறது, தூங்குறத ஒரு கடமையா தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் அவங்க எதை பத்தி யோசிக்கிறாங்க? இந்த அறிவுக்காகவே பிரயாசப்படுறாங்க, இந்த அறிவுக்காக ஓடுறாங்க. ஒன்றை கற்றுக்கொண்டதுல அவங்க திருப்தியாவதே இல்லை. அடுத்து வேற என்ன கண்டுபிடிக்கலாம், வேற என்ன செய்யலாம், இதை இன்னும் திறம்பட எப்படி செய்யலாம், இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் அப்படியே நின்று யோசிப்பேன், எவ்வளவு அறிவு. உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த அறிவை, அது ஞானம் நான் சொல்ல மாட்டேன், அது என்னதுங்க? அறிவு. உலகத்துல அறிவு இருக்கு, அறிவு பெருகி போகும்னு ஆண்டவர் சொன்னார். பாத்தீங்களா? ஞானம் என்பது, விஸ்டம்னா என்னன்னா அது தேவனிடத்திலிருந்து வருவது.
அது தேவன் கொடுப்பது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் வச்சிருக்கிறது. அவங்க எல்லாம் ஞானம் இல்லாதவங்கன்னு நான் சொல்ல வரல. அங்கேயும் அறிவோடு சேர்ந்து ஞானமும் இருக்கலாம். சில பேர் தாழ்மையா நடந்து கொள்ளலாம். உண்மையிலேயே ஞானம் உள்ளவர்களிடத்துல, தாழ்மை உள்ளவர்களிடத்துல ஞானம் தங்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சரிங்களா? ஆனா இந்த உலகத்தின் அறிவை பார்க்கும் போது, உலக மனுஷனெல்லாம் அதன் பின்னாடி ஓடும் போது ஒரு மனுஷன் கூட நின்று யோசிப்பது இல்லை. ஐயோ, நான் என்னுடைய ஆத்துமாவுக்காக நான் வாழ்கிறேனா? இந்த ஆத்துமா ஈடேறும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு என்னுடைய உள்ளத்துல எண்ணம் இருக்குதா? அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. உலகம் முழுது எப்படி ஓடிட்டு இருக்குதுங்க? அறிவை தேடி, உலகத்துல திரவியம் தேடி. அவையார் பண்ண மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, அது நல்லது. ஆனா அதுல மாத்திரம் கவனத்தை செலுத்தி ஆத்துமாவை விட்டு விடுகிற ஒரு கூட்டமாக மனுஷர்களை நம்ம இந்த நாள்ல மட்டும் இல்ல, எல்லா நாட்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா வேதம் நம்மளை எச்சரித்து சொல்லுகிறது, நீ பின்வாங்கி போகக்கூடாது. உன் ஆத்துமா நீ என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஆத்துமா நீ காப்பாற்றணும். உன் வாழ்க்கை, உன்னுடைய தொழில், உன்னுடைய நீ கையிட்டு செய்கிற கிரிகள் எல்லாவற்றிலும் நீ கவனமா இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயுமே உன் ஆத்துமாவை கெட்டு போகும்படி நீ என்ன பண்ணக்கூடாது? உன்னைய விட்டு கொடுத்துடக்கூடாது. நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19:2. ஒருத்தவங்க நீதிமொழிகள் 19:16 வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை எச்சரித்து சொல்லுது, கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் என்ன செய்யறான்? தன் ஆத்துமாவை பாதுகாக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவதற்கு முயற்சி எடுக்கிறவன் தான் ஆத்துமாவை என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியும். தேவன் சொல்லும் போது அவருடைய வழிகளை அவமதிக்கிறவன் நிச்சயமாக சாவான் என்ற வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 19:2 வாசிக்கிறோம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்துமாவுக்கு என்ன இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? அறிவு இருக்கணும். இந்த ஆத்துமாவுக்கு ஞானம் இருக்கணும். அப்பனா நான் எப்படிங்க ஆத்துமா ஈடேற நான் பிழைக்க முடியும்? இந்த ஆத்துமா ஈடேறும்படி, ரட்சிக்கப்படும்படிக்கான ஒரு பிழைப்பதான் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா, அதை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி நான் செய்யணும்னா, ஒரு சில காரியங்களை மாத்திரம் முதல்ல நம்ம சிந்திக்க போறோம். முதலாவது நான் என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆண்டவரை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கைய வாழணும். என்ன வாழ்க்கை வாழணுங்க? கடவுளை மையப்படுத்தி, என் வாழ்க்கையோட சென்டர் பாயிண்ட் என்ன, என் வாழ்க்கையோட கோல் என்ன அப்படின்னா, தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளையா வாழ்வது, தேவனுக்காக வாழ்வது. இத முதல்ல தீர்மானித்தாதான் நம்ம வாழ்க்கையோட மற்ற பகுதிகள் எல்லாம் சரியாகும். எப்போ நம்ம ஆண்டவர் முதலிடத்துல வைக்கிறோமோ, வாழ்க்கை பாத்தீங்கன்னா கஜமுஜன்னு எல்லாமே கலந்துதான் இருக்கும். சரிங்களா? வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம உழைக்கணும், ஓடணும், நம்மளுடைய பிரயாசங்களை நம்ம செய்துதான் ஆகணும். இந்த பூமியில நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? சாப்பிட்டுதான் ஆக முடியும், வாழ்ந்துதான் ஆகணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துதான் ஆகணும். எதிர்காலத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம 4 காசு சேமித்து வைத்துதான் ஆகணும். ஒரு மெடிக்கல் செலவுக்கு எத்தனையோ விஷயமான காரியங்கள், எதிர்பாராத செலவுகள் என்ன வேணாலும் நம்ம நேரிடலாம். நம்ம அவற்றுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாகிதான் ஆகணும். ஒரு வகையில நம்ம பார்த்தா உலகத்தை நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு வகையில நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல, தேவனுக்குரிய காரியங்கள்ல பின்வாங்கி போயிட்டோமா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இவ்வளவு போராட்டங்களான ஒரு வாழ்க்கை, இவ்வளவு சிக்கலான வாழ்க்கை, இதற்கு நடுவுல நான் மனிதர்களை சமாளிக்கணும், என்னுடைய மேலதிகாரிகளை சமாளிக்கணும், குடும்பத்தில் உள்ளவர்களை சமாளிக்கணும். இத்தனை பிரச்சனை, இத்தனை சூழலுக்குள்ள ஒரு மனிதன் சிக்கி கொண்டு இருக்கிறானே, அவன் எப்படி எல்லாவற்றையும் சரி செய்வான்னா, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. எல்லாத்தையும், நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இப்ப இருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. முதல்ல ஒண்ணு செய்யுங்க. அதுல இருந்துதான் வாழ்க்கையே தொடங்குது. முதல்ல உலகத்துல எல்லா படைப்பும் இருந்தது. ஆனா மனிதனுடைய சரீரம் எதையுமே உருவாக்க முடியல, எதையுமே அனுபவிக்க முடியல, எதுலையுமே தொட முடியல, எதையுமே ஜீவிக்க முடியல. அவனுக்கு ஆத்துமா உள்ள வந்தது பிறகுதான் அவனால எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியுது. அப்போ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும், நம்முடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னா முதல்ல நமக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கணும், என் ஆண்டவரை நான் என் வாழ்க்கையோட மையமா வச்சிருக்கணும். என்னுடைய வாழ்க்கையோட துவக்கம், என் வாழ்க்கையோட வழிநடத்துதல் எல்லாமே வசனத்தை சார்ந்து இருக்கணும். இந்த வசனத்தை சார்ந்து ஓடும்போது உங்க வாழ்க்கையில எல்லாமே அங்கங்க சரியாகும். சரிங்களா? நீங்க எதுவுமே பிரயாசப்பட வேண்டியது இல்லை. இதெல்லாம் அனுபவத்திலிருந்து, இதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தின் உணர்விலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். இத வெளியில இருந்து பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, கடவுளை மையப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில மாத்திரம்தான் ஆத்துமா ஈடேறுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்க முடியும், எத்தனையோ பேர். நீங்க தாவீதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீதுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன தெரியுங்களா? அரசன் ஆகணுங்கிறது கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. அந்த வாழ்க்கைக்குள்ள கடவுள் என்ன செய்யறாருங்க? அவருக்கு வெற்றியை தருகிறார்.
அவர் பல நேரங்கள்ல தோல்வியும் அனுபவித்தார், நிறைய ஓடினார், நிறைய இழந்தார், நிறைய பிரயாசப்பட்டார். ஆனா எல்லாவற்றிலும் தாவீது கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொண்டார். வாழ்க்கையோட உயர்வுலையும் சரி, தாழ்விலையும் சரி, எதிரிகளால துரத்தப்படும் போதும் சரி, எல்லாவற்றிலும் வசனத்தை ஆதாரமாய் வைக்க ஒரு வாழ்க்கை. ஒரு சவுல் தன்னுடைய எதிரி தன்னுடைய கையில கிடைக்கிறான். தாவீது நினைச்சா என்ன பண்ண முடியுங்க? அவரை கொன்று போட முடியும். கொன்று போட்டுட்டா, ஏற்கனவே தாவீது கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ராஜாவாகும்படி அழைக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன். அதனால அதற்கு எதிராக தடையா இருக்கிறது யாருங்க? சவுல். இப்ப சவுலை கொன்று போட்டா கடவுள் ஏதாவது சொல்லுவாரான்னு கூட தாவீதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா தாவீது ஏற்கனவே ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. இந்த சவுலை கொன்று போட்டாலும் கூட கண்டிப்பா கடவுள் என்னை தப்பு சொல்ல மாட்டாருங்கிற எண்ணம் கூட தாவீதுக்கு இருந்திருக்கலாம். ஆனா தாவீது அதை செய்யல. என்ன செஞ்சாரு தெரியுங்களா? வசனத்து நிமித்தம் வாழ்க்கையை நடத்துறாரு, வசனத்துக்கு பயப்படுறாரு. என்ன சொன்னாருங்க? தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் என் கைய போட மாட்டேன். கடவுள் சொல்றாருங்கன்னா ரெண்டாவது, ஆனா தேவன் என்ன பண்ணிருக்காரு? இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, அவன் மேல கைய போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் தாவீது தன்னை விட்டு கொடுக்கிறார். எல்லா இடத்துலயும் வசனத்துக்கு ஒரு ராஜாவாக கூடிய ஒரு மனுஷனுக்கு எத்தனை அலுவல் இருக்கும், எவ்வளவு பணி இருக்கும், அவரால் விட்டு கொடுத்து வாழ முடியும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏங்க நம்மளால வசனத்துக்கு விட்டு கொடுத்து வாழ முடியாது? ஏன் வாழ முடியாது? உன் சகோதரனை பகையாயாகன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அதை நம்மளால செய்ய முடியாது? உனக்கு நான் மன்னிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? உன் எதிராளியை நீ மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் ஏன் நம்ம மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்து வாழக்கூடாது? அப்படி கொண்டு வந்தால் ஒழிய இந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் வசனத்தை மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம், நிறைய காரியங்கள், ஒரு சின்ன சம்பவம் மாத்திரம் சொல்றேன் பாருங்க. நாங்க எஜுகேஷன் லோன் வாங்கி படித்த பொழுது அந்த லோனை ரீபே பண்ணணும் இல்லைங்களா, இஎம்ஐ பே பண்ணுவோம் இல்லைங்களா எஜுகேஷன் லோனுக்கு. அதை ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஏன்னா நான் முடிச்சப்போ, காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சப்போ பாத்தீங்கன்னா, அப்ப நிறைய பேருக்கு, எங்க கிளாஸ்மேட்ஸ்க்கும் சரி, நிறைய பேருக்கு உலக பொருளாதார வீழ்ச்சினால, எக்கனாமிக்கல் கிரைசிஸ்னால யாருக்குமே வேலை கிடைக்கல. அப்ப எல்லாருமே போராடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். நான் முதல்ல போயிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஏன் வேலையே கிடைக்கல. 4000 ரூபாய் சம்பளத்துக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் நான் வேலை செய்யறேன். அப்போ அதுலயும் கூட நான் என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இஎம்ஐ கட்ட வேண்டி இருந்தது. அப்ப அதை வாங்கி அதுல ஒரு பகுதியை நாங்க லோனுக்கு நாங்க கட்டிட்டு இருந்தேன். பல வருஷம் கட்டிக்கிட்டே தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு பிறகு என் கணவர் நானும் சேர்ந்து கட்டிட்டு இருந்தோம். அப்ப எதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிடும் போது அவங்களே சொல்றாங்க, நீ எல்லாம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறியா? நாங்களும் அது கட்டுறதே இல்லை. ஏன் கட்டுறது இல்லைன்னு கேட்டா, அதெல்லாம் காந்தி கணக்கு. உங்க சொன்னதை நான் சொல்றேன். அதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கின கடன் எதை கணக்கா? காந்தி கணக்கா? அதுல திருப்பி கட்டணுங்கிறது இல்லை. இதை போய் நீ கட்டிட்டு இருக்கிறையான்னு சில பேர் ஏளனம் பண்ணாங்க. ஆனா எனக்கு ஒரு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என்ன பயம்னா, வசனத்தை வச்சுதான் அந்த பயம். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறான். சரிங்களா? சங்கீதத்துல அந்த வசனம் இருக்கு. துன்மார்க்கன் என்ன பண்ணுவானா? கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறான். இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் தெரியுங்களா? பல வேலைகள்ல ஒரு நம்மோட இருக்கிற அல்லது நமக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலேயோ யாரோ ஒருத்தர் கடனை வாங்கியிருப்போம். கடன் பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. சரிங்களா? அது சீக்கிரம் எவ்வளவு பிரயாசப்படணுமோ அவ்வளவு பிரயாசம் திருப்பி செலுத்த முடிக்கிறவன் தான் நீதிமான். சரிங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாங்க, அது அப்புறங்க. அப்படி அசால்ட்டா இருந்து அவனுடைய உழைப்பை, இன்னொரு மனிதனுடைய உழைப்பை அசட்டை பண்ணுகிறவனுக்கு பேரு துன்மார்க்கன்னு வசனம் சொன்னது. தெரியுங்களா? அப்ப நான் ஆத்துமா ஈடேறணும்னு நான் யோசிக்கிறேன். பாத்தீங்களா? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா இந்த வசனத்துக்கு நான் பயப்படணும். ஒருவேளை அந்த ஜனங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற மதத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் இல்லையா? நான் பயப்பட்டுதானே ஆகணும். நான் கரெக்டா கட்டிக்கிட்டே வந்தேன். பல வருஷம் நாம வாங்கினது 4 வருஷம் தான் படிச்சேன் வாங்கி. திருப்பி 4 வருஷம் கட்டியாச்சு. 5 வருஷம் கட்டியாச்சு. திருப்பி போய் கேட்கிறோம், எவ்வளவுங்க இன்னும் இருக்குன்னா, இன்னும் 2.5 லட்சம் இருக்குது. நாங்க வாங்கினதே 2.25 லட்சம் தான். 5 வருஷம் கட்டினதுக்கு அப்புறமும் 2.5 லட்சம் இருக்குது. இன்னும் 2.5 லட்சம் இருக்காட்டு மறுபடியும் இஎம்ஐ கட்டணும். கட்டிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு சில வருஷங்கள் போயிட்டு ஒரு நாள் எதாச்சியா நான் அப்போ பாலிடெக்னிக் காலேஜ் நின்னுட்டேன். இன்ஜினியரிங், அதாவது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்காக நின்னுட்டேன். அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்தது, பிஎஃப் அமௌண்ட் ஒரு 1.5 லட்சம் வந்தது. சரி, அப்ப நாம இதை வச்சு நாம என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு கடனை அடைச்சு முடிச்சுட்டு ஓரளவுக்கு இஎம்ஐ கம்மி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பா என் கணவர் 3 பேரும் போறோம் காலேஜ், எஸ்பிஐக்கு போறோம்.
ஸ்டேட் பேங்க்குக்கு அந்த பிரிட்ஜு கீழே இருக்குது பாருங்க, அங்க போறோம். போயிட்டு அந்த எஜுகேஷன் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் சொல்றோம், சார் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 8 வருஷமா நான் கட்டிட்டேங்க சார். வாங்கினதை விட நான் டபுள் மடங்கு நான் கட்டிட்டேன். அதாவது வாங்கின அமௌண்ட் அப்படியே கட்டிட்டேன், ஆனா இன்னும் அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கு. எனக்கு ஏதாவது பண்ணிக்குவாங்க. இதை கேட்கறதுக்கு தான் நான் போயிருந்தேன். இப்படி கேட்கலாம் தான் போயிருந்தேன். ஏன்னா ரெகுலரா கட்டிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, கேட்கறதுக்கு ஒரு தைரியம் இருந்தது. சரி ஏதாவது பண்ணி தருவாங்க, கம்மி பண்ணி தருவாங்க. ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இந்த 1,50,000 அப்படியே கட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஐடியா தான் எனக்கு, வேற ஒண்ணுமே ஐடியா இல்ல. அதாவது ஒரு பிஎஃப் பணம் வந்திருக்குது, அது ஒரு நல்ல அமௌண்ட். அதை வச்சு ஏதாவது பண்ணலாம், இல்ல நகை வாங்கினா எதுவுமே எனக்கு தோணல. முதல்ல என்ன பண்ணிடணும், கடனை அடைச்சிடணும். நம்ம நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடு கொஞ்சோன்னு சாப்பிட்டாலும் கடன் இல்லாம நிம்மதியா வாழணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் எடுத்துட்டு போறேன். அப்புறம் அந்த டாக்டர் சாரி அந்த ஆபீசர் பாக்குறாரு, மேனேஜர் எல்லாத்தையும் பாக்குறாரு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமான்னாரு. திருப்பி என்னை கூப்பிட்டாரு, உங்க பேர் என்ன, அப்பா பேர் என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு, நீ ரெகுலரா கட்டிட்டு இருந்தியான்னு கேட்டாரு. ஆமாங்க சார் ரெகுலரா நான் கட்டிட்டு இருந்தேன்னு. அப்படியே அந்த லேப்டாப் அப்படியே திருப்பி காட்டுறாரு பாருங்க, சிஸ்டம் திருப்பி காட்டுறாரு. என்னுடைய கடன் எல்லாமே சப்சிடியில போயிடுச்சு. நான் இது வரைக்கும் ரெகுலரா கட்டணும் பாத்தீங்களா, அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா சப்சிடியில என்ன பண்ணிருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் யாரெல்லாம் ரெகுலரா கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சப்சிடி கொடுத்துருக்குது. அந்த சப்சிடியில என்னன்னா இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே கட்ட வேண்டாம், அந்த கடனை முழுவதும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எனக்கு மீதி என்ன 2000 சில்லற மட்டும்தான் இருக்குது. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குன்னு பாருங்க. வெறும் 2300 தான் எனக்கு இருந்தது. அந்த மேனேஜர் சொல்றாரு, இது இன்னைக்கே கட்டி முடிச்சுட்டு அது கட்டப்பட்ட அந்த பத்திரத்தை வாங்கிட்டு நீ போயிருமா, கையெழுத்து போட்டு போயிரு, இதோட முடிச்சிருன்னு அவர் என்னமோ அவர் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவு ஒரு சந்தோஷம், என்னால தாங்கவே முடியல. போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிடுறேன். எதுக்குன்னா அவங்களுக்கு சப்சிடி வந்திருக்கான்னு போய் பாருங்கன்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். நான் யாரெல்லாம் அன்னைக்கு நீ கிண்டல் பண்ணாங்களோ அவங்க யாருக்குமே சப்சிடி வரல. ஏன் தெரியுங்களா, அவங்க என்ன பண்ணல, கடனை கட்டல. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்றேன்னா, வசனத்துக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், ஜெயமாகும். இந்த வசனத்தையும் இந்த வார்த்தைகளையும் தேவனுடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இது சாதாரணமான காரியம் இல்ல. அப்ப என் வாழ்க்கையில விசுவாசத்தினால பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு சொன்னா, என் ஆத்துமா ஈடாடணும்னு சொன்னா நான் எதுல இருந்துதான் அதை தொடங்கணும், கடவுள்கிட்ட இருந்துதான் நான் முதல்ல தொடங்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட இருந்து தொடங்கணும், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை மையப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிரதானமான முதல் கட்டளை என்னங்க, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்னது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ முதல் விஷயமா ஆண்டவர் எதைதான் செய்ய சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. உன்னை உண்டாக்கின, உன்னை படைத்த, உனக்கு ஆத்துமாவை கொடுத்த, உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த உன் தேவனாய கர்த்தரை உன் வாழ்க்கையில முதலிடத்துல நீ வைத்தாலுடைய இது நடக்காது. எனக்கு 1000 பிரச்சனை இருந்ததுங்க. அப்ப நிறைய பிரச்சனை இருந்தது. அப்ப என்கிட்ட ஒரு செயின் கூட கிடையாது. அது எல்லாத்தையுமே நாங்க இதுலதான் போட்டோம். அதாவது இந்த லோன் கட்டுறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். எல்லாமே இழந்தோம். ஆனாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து இருக்குது, அந்த அமௌண்ட்ல திருப்பி அதை வாங்கிக்க கொள்ளலாங்கிற ஒரு எண்ணம் வந்தா கூட முதல்ல வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீ வசனத்துக்கு கீழ்ப்படியிலதான் நீ முதல்ல அதை கொண்டு போய் கொடுன்னு மனசு சொல்லுது, மனசாட்சி சொல்லுது. நாம் அதை செய்ய துவங்கும் போது தேவன் பல மடங்கு ஆச்சரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் கொடுக்காம அந்த எண்ணம் இல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி கூட நான் அந்த பேங்குக்கே விசிட் பண்ணாம போயிருந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையில ஜீவன் உண்டு. தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையில ஆசீர்வாதமான திரட்சியான காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, இலைக்கரியோடு வளரக்கூடிய கொஞ்சம் நல்லதுன்னு ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா. உலகத்துல பறந்து அதை சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும்னு ஓடுகிற ஒரு வாழ்க்கையை விட நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அது கடவுளுக்கு இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்கறத நான் வாங்கிக்குவேங்கிற வாழ்க்கை போதுமானது. அந்த வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா, அந்த வாழ்க்கையில சமாதானம் இருக்கு, அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் நான் சரி செய்யணும்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்ய ஓடணும்னா அது எங்க இருந்து தொடங்குதுங்க, ஆத்துமாவை தேவனிடத்துல தாழ்மைப்படுத்துவதுல இருந்துதான் அது தொடங்குது. ஆண்டவரை மையப்படுத்துறதுல இருந்துதான் தொடங்குது. இந்த ஆத்துமா எவ்வளவு முக்கியம்னா, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். லூக்காவின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 10:20. இந்த தேவன்
அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது என்ன நடந்தது தெரியுங்களா? ஆண்டவர் சீஷர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. எல்லாரும் என்ன பண்றாருங்க, கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, எத்தனை சிஷ்யர்கள் போயிருக்கிறாங்க? 70 பேர். நாம நினைச்சிட்டு இருக்கோம் 12 பேருன்னு, இல்லைங்களா? ஆண்டவருக்கு சீஷர் கூட்டம் இருந்தது. இயேசுசாமி இந்த பூமியில வாழ்ந்தப்போ தன்னோடு கூட இருக்கவும், வசனம் தெளிவாக சொல்லுது, தன்னோடு கூட இருக்கவும் ஊழியத்தை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தன்னோடு எப்பவுமே 24 hours வச்சுக்கிறதுக்கு யார வச்சிருந்தாரு? 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். மீதி பேரெல்லாம் வீட்டுக்கு அனுப்பல. அவருக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அவர் இந்த 12ஐ தாண்டி ஒரு சீஷர் கூட்டம் ஆண்டவரோடு எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டேதான் இருந்தாங்க. ஒருவேளை இரவு நேரங்கள்ல வீடுகளுக்கு போயிட்டு சாப்பிட்டு பிள்ளை குட்டிகளை பார்த்துட்டு மற்ற காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு மறுபடியும் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், சரிங்களா? ஆனா தேவனோட கிறிஸ்துவோடு ஒரு சீஷர் கூட்டம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருந்துட்டே இருந்தாங்க. இந்த 70 பேர் 120 பேர் அப்படி சீஷர்கள் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி தன்னுடைய சீஷர்களை எல்லாத்தையும் அனுப்புறாரு. கிராமங்களுக்கு போய் அனுப்பும் போது எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்குமே நோயாளிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமையை, பிசாசுகளை துறக்கக்கூடிய வல்லமை எல்லாத்தையும் கொடுத்துதான் அனுப்புகிறாரு. எல்லாம் ஊழியத்தை செஞ்சுட்டு குறிப்பிட்ட நாள்ல திரும்பி வராங்க. ஆண்டவர்கிட்ட பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, பணப்பையே சாமான் பையன் நீங்க என்ன பண்ண வேண்டாம், கொண்டு போக வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்றாரு. அவங்கள திரும்பி வரும்போது 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் முன்னிலை போன வானத்திலிருந்து விழுவதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதையெல்லாம் சொல்றாரு. எது வரைக்கும்னா சாத்தானுடைய அதிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இத்தனையும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படும். சீஷர்கள் சந்தோஷமா திரும்பி வராங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு என்ன ஆகுது, கீழ்ப்படியுது. உங்களுடைய வார்த்தையினால் நாங்க நோய்களை குணமாக்கணும், நாங்க பிசாசுகளை துரத்தணும், நாங்க அதிசயங்களை செய்தோம்னு சொல்லும் போது கூட ஆண்டவருக்கு சந்தோஷம்தான். ஆனா அதை விட அதிகமான சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்க இதுக்காக உங்க சந்தோஷத்தை நீங்க பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பரலோகத்துல உங்க நாமம் எழுதி இருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்க ஆத்துமா ஈடேறிடுச்சுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. உங்க ஆத்துமா காக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டதுங்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. உண்மையில ஒரு ஞானமுள்ள தகப்பனா பிள்ளையா நான் என்னுடைய தேவனை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணும் தெரியுங்களா? என் ஆத்துமாவுக்காக நான் வாழ்ந்தாலே அவர் சந்தோஷப்படுவார். என் ஆத்துமாவுக்காக நான் வாழ்ந்தால் பார்த்து பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். நம்ம எதை செஞ்சும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா ஒரு விஷயத்துல, ஆண்டவரே உங்களுடைய வசனம் இப்படி சொல்லுது ஆண்டவரே, நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு இதுல நட்டம் தான் இருந்தாலும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நான் கீழ்ப்படுகிறேன், நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன், ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அவருடைய சந்தோஷம், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளை ஆசீர்வாதம் அடையும். அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களை, முதல்ல நம்ம எப்படி வாழணுங்க? தேவனை மையப்படுத்தி வாழணும். தேவனை மையப்படுத்தி வாழ்றேன்னா எனக்கு என்னன்னே தெரியல, நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியலனா நேரம் ஆயக்காரன்ட்ட போய் கத்துக்கணும் என்ன பண்ணணும். ஏன்னா அவனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, சந்தோஷப்பட்டாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவனுடைய வாழ்க்கையிலும் ஆயக்காரனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்திருக்கும், அவனுக்கும் குடும்ப சூழல் இருக்கும், அவனுக்கும் நெருக்கடிகள் இருந்திருக்கும். அவன் ஆயக்காரனா இருப்பதனால சமூகத்துல அவனை மதிக்கப்படாத இடத்துல இருந்திருப்பான். மதிக்கப்படாதுன்னா பணங்காசு நிறைய அவன்கிட்ட இருந்திருக்கும். ஏன்னா வரி வசூல் பண்றான் இல்லைங்களா, நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடியவனா இருப்பான். ஆனா ஜனங்களால அவமதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருப்பான். ஏன்னா சொந்த ஜனங்கட்டு இருந்து அவன் என்ன பண்றான், வரியை வசூலிக்கிறான், அநியாயமான வரியை வசூலிக்கிறான். யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளல. அவனுக்கு இப்ப உள்ளத்துல சந்தோஷம் இல்ல. பொருள், வீடு, காசு எல்லாமே இருக்குது. சகையும் மாதிரி உள்ளத்துல என்ன இல்லைங்க, சந்தோஷம் இல்ல. நேரம் ஆண்டவர்கிட்ட தேடி வரும் பொழுது, ஆண்டவரை இனி நான் மையப்படுத்துறேன். நான் பணம்னு ஓடுனேன், என் வாழ்க்கையில நான் என் பொருளை சம்பாதிச்சுட்டா எனக்கு சந்தோஷம் வந்துட்டு நான் ஓடுனேன். அது கிடையாது, அது உண்மை இல்ல. சகையுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோமே, எல்லாமே அவனுக்குள்ள இருக்குது. 4 மடங்கு நான் திருப்பி தரேன்னு சொன்னான் பாத்தீங்களா? அப்ப 4 மடங்கு பொருள் அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவன் இடத்துல வச்சிருக்கிறான். அவன்கிட்ட பொருள் இருக்குது. அவன் வீட்டுல ரட்சிப்பு தான் இல்ல, அவன் வீட்டுல எல்லா பொருட்களும் நிறைஞ்சிருக்குது. ஆனா அவன் உள்ளத்துல என்ன இல்லைங்க, சந்தோஷம் இல்ல. ஏன் சந்தோஷம் இல்ல? கடவுளை மையப்படுத்தி அவன் இது வரைக்கும் வாழல. அவன் வாழ்ந்தது எதை மையப்படுத்தி? பணத்தை மையமாக வைத்து. உலகத்துல 2 கூட்டம் தாங்க, 2 கூட்டம் தான். கடவுளை, தேவனை மையப்படுத்தி வாழுகிற ஒரு மனித கூட்டம். அதுல நமக்கு லாபம் நஷ்டம் எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு எதெல்லாம் லாபம் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது எல்லாம் லாபம்.
ஒருவேளை கிறிஸ்துவுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக பல வேலைகளை நான் இழக்க வேண்டும், நான் இழக்க நேரிடும். அதையும் லாபமா எடுத்துக்கொள்ளணும். அதுதான் பவுல் செய்யறாரு. எனக்கு லாபமா இருந்தவர்கள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன். அவருக்கு இருந்த மேன்மை, பரிசேயன் என்கிற மேன்மை, அவருக்கு இருந்த ரோம அதிகார ஆளுமை, எல்லாவற்றையும் என்ன பண்றாருங்க, குப்பையாக விட்டு விட்டு ஒரு பெரிய பதவியில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டு விட்டு கிறிஸ்துவுக்காக அடிபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உயிர் பயந்து ஓடி ஓடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம்னு எடுத்துக்கொள்ளணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில எது லாபங்க? அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய மரணத்துக்கு எதுவான மரணத்தை நான் காணவும் நான் எல்லாவற்றையும் விட்டேன்னு பவுல் சொன்னாரு பாத்தீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில எது லாபங்க? நம்ம ஒரு முதலீடு செஞ்சு ஒரு வருமானத்தை பெருக்கி கொண்டு வந்துட்டோம், அது லாபமா? ஒருவேளை அது உலக வாழ்க்கைக்கு லாபம் போல நமக்கு தெரியலாம், ஆனா இல்ல, அது ஒரு பெரிய லாபம் இல்ல. நான் வாழ்க்கையில பெரிய வீட்டை கட்டிட்டேன், நான் ஒரு பெரிய இது சம்பாரிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், அது ஒரு பெரிய லாபமா? இல்ல, அது ஒரு பெரிய லாபம் இல்ல. எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனுஷன் அப்படித்தானே சொன்னான். என்னுடைய திராட்சை, என்னுடைய விளைநிலம் நல்லா விளைஞ்சிருக்குது, நான் ஆலைகளை கட்டுவேன், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன், நானு தானியத்தை கட்டி என்னுடைய களஞ்சியங்களை சேர்த்து வைப்பேன்னு சொல்லி என் ஆத்துமாவே நீ சந்தோஷமா இருந்து அவன் தன் ஆத்துமாவை பார்த்து அவன் புகழும் போது ஆண்டவர் சொல்றார், மதிகாரனே, உன் ஆத்துமா இன்னைக்கு உன் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் இவைகள் யாருடையதாகும்? கட்டுதானுங்க, இதெல்லாம் யாருடையதாகும்? அருமையான ஒரு கோட் ஒண்ணு நான் படிச்சேன், அதை கூட நான் ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன் பாருங்களேன். மத்தவங்கனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அழகா அந்த கோட்டு புரிய வச்சது. நாம பிறந்தது, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, நாம பிறந்தது மத்தவங்கனால. பெத்தவங்கதான், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அப்படிங்கிற சுயத்துல இருந்து நான் பேசுறேன். நான் பிறந்தது மத்தவங்கனால, எனக்கு பேர் வச்சது மத்தவங்க, சரிங்களா? முதல்ல குளிப்பாட்டதும் கடைசியா செத்து போனதுக்கு அப்புறம் குளிப்பாட்டுறதும் மத்தவங்க, சரிங்களா? நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் கொடுக்கறது மத்தவங்க, படிக்க வச்சது மத்தவங்க, அறிவை கொடுத்தது மத்தவங்க, எல்லாமே மத்தவங்க, எல்லாமே மத்தவங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாமே எனக்கு, என்னோடது, நான் சம்பாரிச்சேன், நான் செஞ்சேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல ஆழமா யோசிச்சு பார்த்தா சுத்தி இருக்கிறவங்கனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? சுத்தி இருக்கிறவங்கனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடைசி வரைக்கும் சுத்தி இருக்கிறவங்க மத்தவங்கனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம செத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பணத்தை தூக்கி போடுறதுக்கு 4 பேர் வேணும். அவங்க வரலைன்னா இது நாற்றம் எடுக்கும், இது அழுகி போயிடும். அப்போ மத்தவங்க எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நமக்கு ஒரு அன்பு செலுத்துறது மத்தவங்க, நமக்கு மரியாதை கொடுக்கறது மத்தவங்க. நாமே நமக்கு அன்பு செலுத்தி மரியாதை கொடுத்துக்க முடியுமா? எல்லாவற்றையும் சுத்தி இருக்கிறவங்க தான் செய்யறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் மற்றவர்களை கனப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நிருபங்கள்ல சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கனப்படுத்துவதிலே முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து, ஒருவர் குற்றங்களை மன்னித்து நீங்க ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்தவத்திலிருந்து தான் இந்த எல்லா சிந்தனைகளும் வெளியில வருது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே போதித்திருக்கிறாரு. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க முடியுமா? மத்தவங்களுக்கு நேசிக்க முடியுமா? ஆனா எல்லாவற்றையும் தேவன் இப்படிதான் பின்னி பிணைச்சுதான் அந்த சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. தேவன் நல்லவரா இருக்காரு. நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து வாழக்கூடாது. நாம கடவுளை மையமாக வச்சு வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை நீதிமானாக விசுவாசத்தினாலே பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றையும் அவர்கிட்ட இருக்கலாம், அது சொத்து கிடையாது. ஆனா கண்ணு அது மேல இல்ல, இருதயம் அதன் மேல இல்ல. ஆபிரகாம் இருந்த எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு இருதயத்தை எப்போதுமே தனக்குள்ள வச்சிருந்தாரு. அதனாலதான் மகனை கேட்டப்ப கூட அவனால கொடுக்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க. எதை கேட்டாலும் ஆபிரகாம்கிட்ட போய் ஈசாக்க பலியிட வேண்டாம், உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஒட்டகங்களையும் நீ பலியிடுன்னு சொன்னா சந்தோஷமா அவர் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? ஆண்டவர் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு போதிக்கிறார். தேவனை மையப்படுத்துகிற வாழ்க்கை என்ன தெரியுங்களா? தேவன் எதை கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் உள்ளவரெல்லாம் நான் இருக்கணும். அவர் எதை வேணாலும் நம்ம இடத்துல கேட்போம், எதை வேணாலும் கேட்கலாம். உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு, நான் சிறப்பாக்கி தரேன். சில வருஷங்களை இடத்துல கொடு, காத்துரு, எதை வேணாலும் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லலாம். அல்லது சில வேலைகள் நம்ம குடும்ப உறவுகளை கூட நம்ம இடத்துல ஆண்டவர் பிரிக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழப்பதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கை தான் தேவனை மையமா வச்சிருக்கிறோங்கிறதுக்கான அடையாளமே அதுதான். அதுதான் அடையாளமே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். நீ கிடையவே கிடையாதுங்க. நீ விசுவாசத்தினால பிழைக்கக்கூடிய நீதிமானா இருந்தா தேவன் எதை தருகிறாரோ அதுல சந்தோஷப்படணும்.
தேவன் சிலதை தருவாரு, சிலதை தரமாட்டாரு, சிலதை நோ சொல்லுவாரு. எனக்கு அது ஆர்வமா இருக்கும். தேவன் நோ சொல்லுவாரு, வேண்டாம் இதை விட்டுரு, இது இருந்தா நீ பிழைக்க மாட்ட, விட்டுருன்னு சொன்னா விட்டுதான் ஆகணும். அதுக்குதான் இத்தனை பேர் நமக்கு அடையாளமா இருக்காங்க. ஆபிரகாம், நோவா, யோபு, எல்லாரும் அடையாளங்களா இருக்காங்க நமக்கு. தேவன் எதை கேட்கிறாரோ, எதை கொடுக்கிறாரோ, அவரோடு கூட வாழுகிற வாழ்க்கையில வாழ்ந்தாதான் விசுவாசத்துல நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம சுயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த ஆத்துமா ஈடேறனா முதல்ல என்ன பண்ணணுங்க? தேவனை மையப்படுத்தணும், ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில மையப்படுத்தி இருக்கணும். இரண்டாவது என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆயத்தம், எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா. கொலைசேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கொலைசேயர் 4:2. ஒருத்தங்க 1 பேதுரு 5:8 வாசிங்க. ஆண்டவர் சொல்ற, இடைவிடாமல் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் நம்ம என்ன ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும் நீங்களே சொல்லுங்க. இடைவிடாமல் என்ன ஜெபிக்கணும்? இல்ல இந்த பொங்கல் 3 நாள் லீவ்ல தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம், சரிங்களா? அங்க பக்கத்துல சர்ச் இருக்கு. எங்க தங்கச்சி வீட்டு காம்பவுண்ட் ஒட்டியே சர்ச், ஏஜி சர்ச் தான். ஜோசப் ஹென்ரி பாஸ்டர் வந்து நல்லா பண்ணுவாங்க. அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க அங்க. இந்த வெள்ளிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா பிரேயர். நான் இங்க வர முடியலையே, நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க கடவுள் கிருபையில அங்க ஒரு பிரேயர் கிடைச்சது. உபவாச கூட்டம் தான் அங்க பிரேயருக்கு. அப்போ அங்க போகும்போது யூஸ்வலா நம்ம ஜெபம் பண்றதுதான், தேர்தலுக்காக, வரக்கூடிய தேர்தலுக்காக ஜெபம் பண்றாங்க. அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து குறிப்பா சொல்றாரு, சிஸ்டர் நீங்க இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, தேர்தல நிக்க போற தலைவர்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா, யார் யாரு நிக்கிறாங்கன்னு, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்கல்ல ஆண்டவர் சிறந்த மனிதர்களை வந்து தலைவரா கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, ஃபைனலா இதுதான் ரிசல்ட் வரணுங்கிறது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் தான், சரிங்களா? ஏசுசாமி பிறந்தப்போ ஏரோது என்ன பண்றா? 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யறான். இது கடவுளுடைய சித்தமான்னு கேட்டா கண்டிப்பா கடவுள் இப்படி நடக்கணும்னு சித்தம் கொள்ள மாட்டாரு. ஆனா அதை என்ன பண்றாரு? அனுமதிக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில மனு குலத்துக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்காக சில வேளைகள்ல தீமையான விஷயத்த தேவன் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பாரு. அது நம்ம வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்வதற்காக சில தீமைகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரு. நான் சொல்ல வரேன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது எதற்காக தெரியுங்களா? ஆத்துமாக்களுக்காக, நமக்காகவும், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, சுற்றி இருக்கிறவங்க ஈடேறணும், எல்லாருமே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணணுங்க? இடைவிடாமல் ஜெபிக்கணும். பவுல் சொல்றாரு, நீங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் யாவருக்காகவும் நீங்க ஜெபிங்க, நம்மள விழுந்த கடமை. அவர்கள் ஞானமுள்ளவர்களாக ஜெபிக்கணும், எல்லாரும் தேவனுடைய கரத்துல இருக்கணுங்கிறதுக்காக. 1 பேதுரு 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஜெபம் எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்மை சுத்தி ஒரு அரணான ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பு. எப்ப ஆடுகள் எல்லாம் அந்த அந்த கோட்டைக்குள்ளாக அல்லது மேய்ப்பனுடைய காவலுக்குள்ளாக பத்திரப்படுத்தப்பட்டு இருக்குமோ, அன்னைக்கு இந்த கெச்சிக்கிற சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அதைய மேற்கொள்ள முடியாது. அதுதான் ஜெபம். ஏன் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றாருன்னா, நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பா வச்சுக்கணும். எந்த நேரத்துல எந்த மாதிரி சோதனை வரும்னு நமக்கே தெரியாது. எந்த சோதனை நம்ம விளக்கத்தக்கதாக நம்மளை இழுத்து போடும். அது கவலையா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பணமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், எது வேணாலும் நம்மளை விளத்தணும். பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? கெச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். எவனை விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ. அவனோட வேலை ரொம்ப சிம்பிள் தாங்க. அவன் ஒண்ணு பெருசாலாம் ரிஸ்க் எடுக்க போறது இல்லை. ஏன்னா இந்த உலகமே யாருடைய கையில இருக்குது? பிசாசுடைய கையில இருக்குது. கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான், அல்லது கொஞ்சம் ஒரு கோடி பேர்கள் மட்டும்தான். உலகத்துல 700 கோடி 800 கோடி இருக்கலாம். ஆனா அதுல சில கோடி அல்லது ஒரு 100 கோடிக்குள்ளதான் என்ன இருப்பாங்க? நீதிமானா இருப்பாங்க. அவங்கள சுத்தி வர்றது அவனுக்கு ஒண்ணு பெரிய வேலை இல்லை. மத்ததெல்லாம் அவன் கைக்குள்ளதான் இருக்குது. அது கைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த வேலையில தான் அவங்க கவனம் செலுத்துவான், இல்லைங்களா? இதுலதான் கவனம் செலுத்துவான். நமக்கு 1000 வேலை இருக்குதுங்க, 1000 வேலை இருக்குது. கம்மல் கீழே விழுந்துருச்சு, இன்னைக்கு விக்கிற கிராமுக்கு யோசிச்சு பாருங்க. 1000 வேலைக்கு தூக்கி போட்டு முதல் வேலை என்னதான் செய்வோம்? இதான் தெரியிட்டு இருப்போம். அது தப்பு இல்லை. ஆண்டவர் அதான் சொன்னாரு. ஒருத்தர் வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசுல அவன் தொலைச்சிட்டா அவன் என்ன பண்ணுவா? வீட்டை பெருக்கி, இல்லைங்களா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவ பிரயாசப்பட மாட்டாளா? அப்ப எது முக்கியமான வேலை? அதுக்குதான் நம்ம ஆயத்தம் வாங்கணும். எது முக்கியமான வேலையோ அது நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க நினைச்சாலும் நீங்க அதை பத்தி சிந்திக்க நிறுத்தவே முடியாது. இது நம்ம உள்ளத்தை ஆக்கிரமிக்குது. எது நம்ம உள்ளத்தை எது நிரப்புதுன்னா, எது நமக்கு பெருசா தோணுதோ அதுதான் நம்ம உள்ளத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதை நோக்கித்தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்போம், நகர்த்திக்கிட்டே இருப்போம். அது எதுன்னு கண்டுபிடிங்க.
அது எது? என் வாழ்க்கையில எது? எதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்? நான் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ விழிப்புள்ளவளா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பிசாசு ஜெயிக்கக்கூடியவளா இருக்கணும்னு சொல்றாரு. இத பத்தின சிந்தனை எனக்கு இருக்குதா? ஒரு நாள்ல நாம் எப்படி துவங்குறோங்கிறதுலயே நம்ம வாழ்க்கை அமைஞ்சிடும். நம்ம வாழ்க்கை ஒரு நாள் நம்ம எப்படி துவங்குறோம், எப்படி முடிக்கிறோம்? ஜபத்துல துவங்குறோமா? வேதத்தை ஒரு நாளாவது நம்ம எடுக்கிறோமா? இல்ல அப்படியே தூசி தட்டி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துட்டு இருக்கிறோமா? இதுலயே தெரிஞ்சிடும். நம்ம தூசியை தட்டும் போதெல்லாம் பிசாசுக்கு எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, இன்னைக்குதான் தூசியவே தட்டுறா, இனி எடுத்து படிச்சு நம்மளுக்கு அப்படியா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு துக்கப்படுவாரு. இந்த வசனத்தை இல்லாம, தேவனுடைய வல்லமை இல்லாம நம்மனால பிசாசு என்ன பண்ண முடியாதுங்க? ஜெயிக்கவே முடியாது. ஆயத்தம் உள்ளதுலாம் நம்ம மாறவே முடியாது. கிறிஸ்து வருவேன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்கா நம்ம அதை சீரியஸா எடுத்து யோசிச்சுட்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 24:44. ஆண்டவர் சிலரிடத்துல சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நினையாத நாளில மனுஷகுமாரன் வருவார். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்க. நீங்க அந்த 36-44 உள்ள வசனங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வீட்டுல 2 பேர் என்ன பண்ணுவாங்க? மாவரைச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. இப்ப நாங்க ஒயிட் வாஷ் பண்ணும் போது எங்க வீட்டுக்கு அதான் சொன்னாரு. 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் வந்தாருன்னா பெயிண்ட் அடிக்கிறவராக அவர் அடிச்சுட்டு இருக்கிறாரு. பெயிண்ட் அடிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, கூட்டிட்டு இருக்கிறவங்க கைவிடப்படுவாங்க. நான் கூட்டிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், நம்மளும் சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்க இங்கிருந்து போனா சரி, நான் வேணா நீங்க இருந்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா போயிட்டு வந்திருக்கேன், நான் அடுத்த வருகையில கூட நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. 2 பேத்துல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்னா நீங்க எக்ஸாக்டா யோசிக்காங்க. நம்ம நாடு என் வீட்டுக்காரர் படுத்துட்டு இருப்போம், எங்க வீட்டுல பிள்ளைகளா படுத்துட்டு இருப்போம், 2 பேர்த்த ஆண்டவர் தூக்கிட்டு 2 பேர்த்த விட்டுட்டு போயிடுறாரு. அப்படி அதுக்காக ஆண்டவர் சொல்லல, அந்த ஈக்குவலா ரேஷியோக்காக ஆண்டவர் சொல்லல. எதுக்கு சொல்ல வர்றாருன்னா அவ்வளவு முக்கியம். அதுல எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல நுழைஞ்சிட முடியாது. புரியுதுங்களா? கணக்கு அவ்வளவு முக்கியங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? 10 கன்னிகைகள் ஓமைகளை பாருங்களேன். அடுத்து 25ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? 10 கன்னிகைகள் வராங்க மணவாளனை எதிர்கொண்டு வர. அதுல 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இத சொல்லும் போது என்ன ஓமை சொல்லிட்டு சொல்றாருங்க? 10 கன்னிகள் ஓமைய சொல்றாரு. 5 பேர் என்ன பண்ணாங்க? ஆயத்தமானவர்களா இருந்தாங்க. இன்னும் 5 பேரு அசதியா இருந்தாங்க. நிலையாத நாளிகையில மனுஷகுமாரன் வரும்போது யார் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? ஆயத்தம் உள்ளவர்கள். எப்பொழுதுமே அந்த விளக்கோடு எண்ணெயையும், எப்பொழுதுமே ஜபத்தோடு தேவனை தேடுகிற வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆயத்தம் உள்ளவர்கள். நான் ஆயத்தப்பட்டுட்டே இருக்கணும். இந்த ஆத்துமாவை குறித்த சிந்தனை எனக்கு தினந்தோறும் வேணும். நான் இந்த ஆத்துமாவை எப்பொழுதையாவது நான் ஈடேற்றுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கணும் நான் யோசிச்சா மட்டும்தான் நான் ஆயத்தத்துக்குள்ளேயே நான் போவேன். இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுங்களா? அப்படியே எல்லாத்தையும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி அப்படியே பின்னாடி போயிடும். இந்த கப்பல் அந்த நங்கூரத்துல இருந்து அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும் பாருங்க, தெரியவே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாதான் அது நடுக்கடல நிக்கிறதே தெரியும். அது மாதிரி நம்ம பின்னாடி அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம போறதே நமக்கே தெரியாது. இந்த உலகத்தின் அலை மோதும் போது நம்ம அப்படியே நிலைத்திருக்கணும். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னு சொன்னா நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். என்ன பண்ணுங்க? பிரயாசப்படணும். சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுவாரு, ஆண்டவர் என் உள்ளத்தை மாத்திவாரு, அவர் ஸ்வயங்க எனக்கு எல்லாம் என் இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் மாத்தி விட்டு அழுக்கெல்லாம் கழுவி விட்டுட்டு சுத்தம் பண்ணி விட்டு போயிருவாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. நான் என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கணும். ஆண்டவரே நான் இடத்துல வருகிறேன், நான் என்னை தாழ்த்துக்கிறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு இறங்குங்கன்னு ஆயக்காரனை போல முதல் ஸ்டெப்பை நாம எடுத்து வைக்கணும். ஆனா அந்த முதல் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவர் பண்ணுவார். ஒரு சாதாரணமானவர் இல்ல, நீயாவே வான்னு சொல்றவர் இல்ல. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு மேய்ப்பன். அவர் தேடி கண்டுபிடிக்கும் போது நான் மேய்ப்பட்ட போறேன்னு அந்த ஆடு முயற்சி எடுக்கணும், அந்த ஆடு தன்னை விட்டு கொடுக்கணும். அந்த வேலையை நம்ம செய்யணும். நீதிமொழிகள்ல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எத்தனை முறை எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா, ஆயத்தமாகிறது சின்ன வேலைங்க, ஜெயமோ அப்படி எடுத்துக்கோ இல்லையா? ஜெயமோ கர்த்தராலதான் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இப்ப யோசிங்க, இதை இந்த வசனத்தை புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு லாங் ட்ரிப்பு போறோம். 4 வீலரோ 2 வீலரோ ஏதாவது ஒண்ணு நம்ம வைக்கிறோம். சரிங்களா? நம்ம அதை இங்க இருந்து நம்ம வேளாங்கண்ணி வரைக்கும் போறோம்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாகனத்தை ஆயத்தப்படுத்தணும். கரெக்டுங்களா? அதை பழுது பார்க்கணும், டயர்ல எல்லாம் வீட்ல எல்லாம் காத்து ஃபில்லா இருக்கா, ஏர் ஃபில்லா இருக்கான்னு பாக்கணும், ஏதாவது பஞ்சர் இருக்கான்னு பாக்கணும், சர்வீஸுக்கு கொண்டே விடுறீங்க, ஒண்ணுமே ஆகாமடி ஒருத்தங்கிட்டே கொண்டு போய் கொடுப்பீங்க? நல்ல வேலை தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட தானே கொடுப்பீங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அறிவு அங்க வேலை செய்யுது. நல்ல ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி போக போறோம். அதுதான் ஜெயமோங்கிறது, அதுதான் பயணமோ. அதுல பாதுகாப்பா போய் சேர்றது யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆயத்த வேலையெல்லாம் யார் கையில இருக்குதுங்க? என்னோட கையில இருக்குது. ஆண்டவர் தாங்க பயணத்தை வாய்க்கிறவர்னு சொல்லிட்டு ஒரு வீடே இல்லாம வண்டி ஓட்டிடுவீங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த ஆயத்தமும் இல்ல, அது பஞ்சராய் கிடைக்குது, கடவுளே கூட இருக்கிறாரு, ஓட்டிட முடியுமா? அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, மனுஷன் செய்ய வேண்டிய பிரயாசங்களை நீ சரியாக செய்யணும். ஆனா அதுல முடிவை வழி நடத்துற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட இருக்கு. சரிங்களா? என் குழந்தைய கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு படிக்கவே வைக்காமையா வளர்த்த முடியும்? எல்லா பிரயாசத்தையும் நம்ம செய்கிறோம் அல்லவா? நம்ம எல்லா பிரயாசங்களையும் நம்ம செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் 10 கண்ணி உண்மையில சொல்றாரு. விளக்கையும் எண்ணெயும் திரியையும் போட்டு யார் எடுத்துட்டு வரணும்? நாம எடுத்துட்டு வரணும். நாம பிரயாசப்படணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்குறது பெரிய வேலை, அதை நாம தான் செய்யணும். ஜெயத்தை ஆண்டவர் நேர்த்தியா என்ன பண்ணுவாரு? யார் ஆயத்தம் பண்ணினார்களோ, யார் உண்மையா இருந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். அப்ப விசுவாசத்தினால் நான் பிழைக்கணும்னா, என் ஆத்துமா ஈடாறணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணுங்க? ஆண்டவரை மையப்படுத்தி வாழணும். 2வது ஆயத்தம் உள்ளவர்களா வாழணும். 3வது இந்த ஆத்துமா ஈடேறுகிற வாழ்க்கைய தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். யோபுவினுடைய புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு, என் ஆத்துமா படுகொலியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். என்ன தெரியுங்களா? தன்னுடைய ஆத்துமாவை குறித்து மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையில கூட யோபு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. என் ஆண்டவரை ஆத்துமாவை என்ன பண்ணுவாரு? காப்பாத்துவாரு. ஸ்தோத்திரித்தாரு. எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை நம்மளுக்கு எப்பவுமே ஏர்முகமாவே இருக்காது. மேல கீழே போயிட்டு வரும். மேல கீழே போயிட்டு வந்தாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனோட இருப்போம். இல்லைன்னா நம்ம செத்தவர்களா இருப்போம். தெரியுங்களா? நம்ம கீழேயே போயிட்டு இருந்தா, மேலேயே போயிட்டு இருந்தா நம்ம பிழைக்க முடியாது. நம்ம ரொம்ப பின்வாங்கி போயிருவோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, மேல கீழேயும் கொண்டு வருவார். இசிஜி மாதிரி இல்லைங்களா? மேலையும் போகணும், கீழையும் போகணும். அப்பதான் இதையும் துடிக்குதுன்னு அர்த்தம். மேலேயே கோடு போச்சுன்னா ஆள் அவுட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சது. இதேதான் நமக்கு. அப்படியே ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம காரணியை வச்சிருக்கிறாரு. நம்ம செல்வத்தை நோக்கி அப்படியே பணத்தை சம்பாதிச்சு அப்படியே வாழ்க்கையில முன்னேறி அப்படியே போயிட்டே இருந்தா அப்படியே போயிட வேண்டியதுதான். வேலை முடிஞ்சது. நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு முறையும் பிரயாசப்படணும். தூக்கம் வருது, இன்னைக்கு என்னால எழும்பிக்க முடியல, சரி பரவாயில்ல, தூங்கிட்ட விட்டுரு. அடுத்த நாள் நீ என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். எந்திரிச்சு ஜபிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். வேதத்தை வாசிக்க முயற்சி எடுக்கணும். இந்த வருஷம் துவங்கும் போது ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுத்திருப்போம். இந்த வருஷம் முடியும் போது இத்தனை பைபிள்ல இதெல்லாம் படிக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் இல்லைங்களா? அதுல இருந்து அப்படியே பொங்கல் லீவ்ல பின்வாங்கி போயிருந்திருப்போம். மறுபடியும் என்ன பண்ணணும்? அதைய முயற்சி எடுக்கணும். திருப்பி முயற்சி எடுக்கணும். தவறு எப்பவுமே சிறிதா இருக்கும் போதே அதை என்ன பண்ணிக்கணும்? சரி செய்து கொள்ளணும். கொலைசெயர் 2ஆம் அதிகாரம் நம்ம முடிச்சிடலாம். கொலைசெயர் 2ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். இங்க அவளுடைய ஒரு அற்புதமான ஆலோசனை பாருங்க. நீங்க கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இன்னும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மனுஷ கற்பனைகளின்படி இதை செஞ்சா நல்லது நடக்கும், அதை செஞ்சா நல்லது நடக்கும், இந்த சடங்கு நடந்தா நல்லது நடக்கும், அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீ தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே என்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் உடன்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. இந்த ஆத்துமாவை காப்பாற்ற முடியாது, நம்மளை ஆண்டவரத்தில் கொண்டு போய் சேர்க்காது, அது மோட்சத்துக்கான வழி கிடையாது. நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சில காரியங்களை செஞ்சுட்டா சரியாயிரும், அதை செஞ்சா சரியாயிரும், இதை செஞ்சா சரியாயிரும் இல்ல. நாம நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து அவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனாலதான் சரியாகும். யோபு செஞ்சதை போல வாழ்க்கையில என்ன நிலைமைக்கு போனாலும் என்ன பண்ணாருங்க? ஸ்தோத்தரித்து ஜெயித்தாரு. பாத்தீங்களா? அப்படி ஜெயித்தா மட்டும்தான் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி சரியான பாதையில இருக்கும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதுமாய் இருக்கிறது. எப்பொழுதுமே குறைவில்லாத எதுதாங்க? தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான்.
இந்த குறைவில்லாத இந்த நிறைவை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. சில நேரங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கலாம். ஒரே நேரத்துல ஜீம்பூம்பாம் எல்லாம் நடந்துராது. சில நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம். ஆனாலும் தேவனை தேடுகிறதுல இருந்து ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராம, ஒருவேளை நம்ம இந்த நாள்ல அசதியா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் கெட்டு போக பின்வாங்குகிற பிள்ளையா இல்ல, என் ஆத்துமா பிழைக்கும்படி, காப்பாற்றப்படும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு நான் என்ன பண்ணணும்? ஆத்துமாவுக்காக விசுவாசத்தினால பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்வு, இந்த விசுவாசத்தினால பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்வு நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழ்வு, இம்மையிலும் நித்திய ஜீவனும் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழ்வு. தாவீது சொன்ன மாதிரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எப்ப ஸ்தோத்தரிக்கிறோங்க? எல்லா நாளிலும் என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவை குறித்து அதிகமா பண்ணது தாவீதுதான். ஏன் தெரியுங்களா? அவர் முழு உள்ளத்தோட கடவுளை தேடிட்டு இருந்தார். முழு உள்ளத்தையும் முழு பிரயாசத்தையும் ஆண்டவருக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த வாழ்க்கையில தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் முழு உள்ளத்தையும், என் முழு ஆத்துமா, என் முழு இருதயம், என் முழு பலத்தையும் நான் விசுவாச வாழ்க்கைக்காக நான் செலவிடுவேன். நான் பணத்தை சம்பாதிக்கிறக்கோ, மற்றவைகளுக்கோ, உலக காரியங்களுக்கோ நான் முழு இருதயத்தோட நான் ஓடிக்கொண்டு இருக்க மாட்டேன். நான் முழுமையாக நான் உண்மை மையமாக வைத்துக் கொள்ளுவேன். உமக்காக வாழ்வதை நான் முதல்ல மையமா வைத்துக் கொள்ளுவேன். எனக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் வழிகளையும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு வந்து என் கையில கொடுப்பாரு. இதை செய் மகனை, இந்த வழியில போ, இப்படி சம்பாதி, இதை செய், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம அதை செய்ய வேண்டாம்னு சொல்லல, ஆனா அது நம்மளை காப்பாற்றாது. கிறிஸ்துவின் போதனைகள், கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் நம்மளை காப்பாற்றும். அதுதான் நம்மளை ரட்சிக்கும். அதுதான் நம்ம ஆத்துமாவை காப்பாற்றும். அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாக நம்மை நாமே ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதா, நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, மெய்யாகவே ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை நீர் விசேஷமாக கருதுகிறீர். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவுக்காக நீர் பரிதவிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நரகத்துல போகிற ஆயிரமான ஆத்துமாக்களுக்காக தினந்தோறும் அப்பா நீர் அதை ஆண்டவரே துக்கத்தோடு காண்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் உண்மை தேடும்படிக்கு எங்கள் ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஓடும்படிக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனையே நோக்கி அமர்ந்துருன்னு சொல்லி தாவீது சொன்னதை போல அப்பா எங்கள் ஆத்துமாவை குழப்பத்திற்கும் எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் தந்த சுவாசத்தை நாங்கள் உமக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாத்து கொண்டு நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. உங்களுடைய பரிசுத்த நாமம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் விசுவாச பிள்ளைகள், எங்க திருச்சபையின் பிள்ளைகள் அப்பா இந்த விசுவாசத்துல ஜெயிக்கக்கூடியவர்களாக, விசுவாசத்தினாலே பிழைக்கக்கூடிய நீதிமான்களாய் வாழ்வதற்கு அப்பா நீர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து அப்பா எங்களை உமக்குள்ளாக கத்துக்கொள்ளும். இந்த வேடத்தை நாங்கள் நன்மையாய் ஓடி அப்பா உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்தோம் என்கிற சந்தோஷத்தோட முடிக்க எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையும் தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.